அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நாள். உலகம் முழுக்க இந்த நாளை ரொம்பவே கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதே தமிழ்நாட்டுல சரியா ஒரு 56 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல 44 அப்பாவி விவசாய உயிர்கள் ஒரு குடிசைக்குள்ள வச்சு எரிச்சு கொல்லப்பட்டுச்சு. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு. ஆமாங்க, கீழ வெண்மணி சம்பவத்தை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட விரிவா பேச போறேன். கீழ தஞ்சை, அதாவது அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல இன்றைய திருவாரூர் மாவட்டமோ நாகை மாவட்டமோ இணைஞ்சுதான் இருந்துச்சு. இதுல திருவாரூர் மாவட்டத்தையும் நாகை மாவட்டத்தையும் தான் கீழ தஞ்சை மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழ தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற நிலக்கிழார்கள், அதாவது பண்ணையார்கள், மடாதிபதிகள், ஜமீன்தார்கள் இவங்க வச்சதுதான் சட்டமா இருந்துச்சு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான கோ வீரையன் அவர் எழுதிய ஒரு புத்தகத்துல தெளிவா குறிப்பிடுறாரு. அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி கீழ தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற நீதித்துறை, காவல்துறை எல்லாமே பண்ணையார்களோட கட்டுப்பாட்டிலையும் ஜமீன்தார்களோட கட்டுப்பாட்டிலையும் தான் இருந்துச்சு. அரசாங்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மருந்துக்கு கூட செயல்படவே இல்லை. ஜமீன்தார்களும் பண்ணையார்களும் வச்சதுதான் சட்டம். அவங்க கொடுத்தாதான் விவசாயிகளுக்கு வேலை, அவங்க கொடுக்கிறது தான் வேலைக்கான கூலி, அவங்க கொடுக்கிறது தான் தண்டனையாகவும் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுக்கு துணையாகவும் போராடுவதற்கு ஒரு இயக்கம் முன் வந்துச்சு. அந்த இயக்கத்தோட பேர் தான் செங்கொடி இயக்கம். செங்கொடி இயக்கம் முன்னெடுத்த போராட்டங்களால அரசாங்கம் முன் வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையை ஏற்பாடு பண்ணுச்சு. அரசாங்கம், பண்ணையார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விவசாயிகள் இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு செஞ்சு விவசாயிகளுக்கு கூலி உயர்வு, வேலை உறுதி இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் விவசாயிகளுக்கு கொஞ்சம் உரிமைகள் கிடைக்க ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சாங்க. அந்த இயக்கத்தோட பேர் தான் நெல் உற்பத்தியாளர் சங்கம். அந்த சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் கோபாலகிருஷ்ண நாயுடு. இவன் தான் 1968 டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கீழ வெண்மணியில் ஒரு குடிசையில் 44 விவசாயிகளை உயிரோடு வைத்து எரித்து கொன்ற மாபெரும் கொடூரன். நான் முன்பே சொன்ன மாதிரி தமிழக வரலாற்றில் மிக சோகமான நிகழ்வாக பதிந்துவிட்ட ஒரு கருப்பு வரலாறாக மாறிவிட்ட இந்த கீழ வெண்மணி சம்பவம் குறித்து பெரியார் மற்றும் அண்ணாவின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நாம ரொம்ப விரிவா தெரிஞ்சுக்க போறோம். ஏன் குறிப்பா அவங்க ரெண்டு பேரோட நிலைப்பாட்டை பத்தி மட்டும் நாம தெரிஞ்சுக்கணும், மத்தவங்களோட நிலைப்பாட்டை பத்தி நமக்கு கவலை இல்லையா, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்டா இந்த கேள்விக்கான பதில நான் கடைசியில சொல்றேன். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கீழ வெண்மணி சம்பவம் நடந்தது 25/12/1968. சம்பவம் நடந்த மறுநாள் 26/12/1968 திராவிடர் கழக நாளேடான விடுதலையில் இது குறித்து எந்த ஒரு துண்டு செய்தியும் வெளியிடப்படவே இல்லை. அன்றைக்கு இருந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை வைத்து செய்தி தாமதமாகத்தான் கிடைத்தது. அதனால தான் நாங்க ஒரு நாள் கழிச்சு, அதாவது 27/12/1968 கீழ வெண்மணி தொடர்பான செய்தியை வெளியிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஒரு நாள் கழிச்சு சம்பவம் நடந்து ஒரு நாள் கழித்து விடுதலை நாளிதழில் கீழ வெண்மணி தொடர்பான செய்தி முதல் பக்கத்தில் ஒரு பெட்டி செய்தியாக வெளியிடப்பட்டுச்சு. நீங்களே அதை நல்லா பாருங்க. அந்த செய்தியை எவ்வளவு மறைச்சு திரிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பக்கத்துல பாக்குறது தான் அன்றைய விடுதலை நாளேட்டில் வெளியான கீழ வெண்மணி சம்பவம் தொடர்பான செய்தி. அதோட தலைப்பு என்ன போட்டு இருக்கிறாங்க? 42 பேர் தீயில் கருகி மாண்டனர், விவசாய தொழிலாளர்களிடையே மோதல், இடது கம்யூனிஸ்டுகளின் தாக்குதலை அடுத்து தீ வைப்பு. இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு தலைப்பு அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. செய்தி வெளியிடுறதே ஒரு நாள் கழிச்சுதான் அது என்ன சம்பவம் அப்படிங்கறத தீர விசாரிச்சு அதன் பிறகுதான செய்தியை வெளியிட்டு இருக்கணும். ஒரு நாள் கழிச்சு வெளியிடுற செய்தியவே இந்த அளவிற்கு உண்மையை மறைச்சு திருச்சி ஏன் வெளியிடணும்? ரெண்டு விவசாய சங்கங்களுக்கு இடையிலையா மோதல் நடைபெற்றுச்சு? விவசாயிகளா ஒருத்தரை தாக்கி 44 பேருக்கு தீ வச்சு எரிச்சு கொலை பண்ணாங்க. அந்த சம்பவம் என்பதே விவசாயிகளுக்கும் பண்ணையார்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் தானே. அப்ப ஒரு வரலாற்றையே எப்படி திருச்சி வெளியிட்டு இருக்குது விடுதலை இதழ் அப்படிங்கறத நீங்களே உங்க கண்ணால பாருங்க. இத பத்தி கேட்டதுக்கு திராவிடர்கள் என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க? ஐயா பா திருமாவேலன் அப்படிங்கிறவரு எழுதின ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க. பா திருமாவேலன் அப்படிங்கிறவரு ஒரு மூத்த பத்திரிகையாளர், மிகப்பெரிய அறிவுஜீவி. அவரு இந்த கீழ வெண்மணி தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதினாரு. இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் தலைப்பு கீழ வெண்மணியும் பெரியாரும்.
இதுல இப்ப நாம எழுப்புற கேள்விக்கான பதில் இருக்கு. என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏங்க இப்படி ஒரு தலைப்பை வச்சீங்க, விவசாயிங்க 2 பேருமா சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு திருமாவேலன் என்ன தெரியுமா பதில் சொல்லி இருக்கிறாரு? அன்றைக்கு தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த நாளேடுகள் எல்லாம் இப்படிதான் செய்தி வெளியிட்டுச்சு, அதனால தான் விடுதலையும் அதே தலைப்புல செய்தி வெளியிட்டாங்க அப்படிங்கிறாரு. அது உண்மைதான். அன்றைக்கு வெளியான தினமணி நாளிதழில் தலைப்பு செய்தியாகவே கிசான் சங்கங்களுக்கு இடையே மோதல், 46 உயிர்கள் தீயில் கருகி மரணம் அப்படின்னு செய்தி வெளியாச்சு. இதையே தான் கொஞ்சம் தமிழ்படுத்தி விவசாயிகளுக்கு இடையே மோதல், 42 பேர் தீயில் கருகி மாண்டனர் அப்படின்னு விடுதலையும் வெளியிட்டுச்சு. இப்ப நமக்கு இதுல வர கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திராவிடர்கள் அடிக்கடி பெரியார் சொன்னதாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பார்ப்பன நாளிதழான தினமணி, தி ஹிந்து, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இவங்கெல்லாம் என்ன செய்தி வெளியிடுறாங்களோ அதையெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கு நேர்மாறான செய்தியை வெளியிடுங்க, அதுதான் நமக்கான செய்தி, அதுதான் சரியான செய்தியாவும் இருக்கும் அப்படின்னு பெரியார் சொன்னதாக இந்த திராவிடர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. சோ இந்த லாஜிக் படி பார்த்தா பார்ப்பன பத்திரிகையான தினமணி வெளியிட்ட செய்திய நேர்மாறா வெளியிடாம அதை அப்படியே ஈயடிச்சான் காப்பியா வெளியிட்ட விடுதலைய என்னன்னு சொல்றது? இப்ப உண்மையாகவே பார்ப்பன அடிமைகளாக நடந்து கொண்டது யாரு? இந்த திராவிடர்கள் தான். ஐயா பெரியார் தலைமையில் இயங்கிய விடுதலை நாளிதழ் தான். சரி, இந்த கொடூரமான நிகழ்வு குறித்து பெரியாரின் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? இந்த சம்பவம் நடக்கும் போது பெரியார் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதனால அவரால் இந்த விஷயத்திற்கு உடனடியா ரியாக்ட் பண்ண முடியல. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரிடம் இந்த செய்தி சொல்லப்பட்டு அவருடைய கண்டன அறிக்கை வெளியாவதற்கு 3 நாள் தாமதமாயிருச்சு. விடுதலையில அவரோட அந்த கண்டன அறிக்கை வெளியானது 28/12/1968 தான். அந்த நீண்ட நெடிய கண்டன அறிக்கையின் தலைப்பு இந்தியாவை ஆள்வதற்கு இந்தியர்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான். நீங்க அந்த கண்டன அறிக்கையை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல எந்த ஒரு இடத்துலயும் பண்ணையார், ஜமீன்தார், நிலக்கிழார், நெல் உற்பத்தியாளர் சங்கம், அட இதையெல்லாம் விடுங்க, அந்த படுபாதக செயலை செய்த கொலைகாரன் கோபால கிருஷ்ண நாயுடு அப்படிங்கிறவனோட பெயர் கூட எந்த ஒரு இடத்திலும் இடம் பெற்றிருக்கவே இருக்காது. அதையெல்லாம் கூட விடுங்க. இந்த சம்பவம் எந்த ஊரில் நடந்ததோ அந்த ஊரோட பேரான கீழ வெண்மணி அப்படிங்கிறது கூட அந்த கண்டன அறிக்கையில ஒரு இடத்துல கூட வந்திருக்காது. ஆனா அந்த அறிக்கை முழுக்க கம்யூனிஸ்டுகளை கண்ட மாதிரி வசைப்பாடி இருப்பாரு. கம்யூனிஸ்ட இயக்கங்களையும் கட்சிகளையும் தடை செய்யணும் அப்படின்னு பேசி இருப்பாரு. அத்தோட நிக்காம இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு சரியா 1 மாசம் கழிச்சு அதே நாகை மாவட்டத்துல செம்பனார் கோவில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கூட்டத்துல பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? நாகை தாலுகாவுல கம்யூனிஸ்டுகள் கலகம் செஞ்சதுனால தான் 42 பேரை உயிரோட வச்சு எரிச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பண்ணையார் சார்பெடுத்து உழைக்கும் மக்களுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகவும் தன்னுடைய நச்சு சொற்களை வாரி இறைத்திருப்பார் ஐயா பெரியார் அவர்கள். இல்ல வேணாம், ஐயா ஈவேரா அவர்கள். ஐயா ஈவேரா அவர்களோட இந்த நீண்ட நெடிய அறிக்கையை பத்தி பல தளங்கள்ல பல முறை விரிவா அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு போட்டு அலசிட்டாங்க. அதனால மறுபடியும் அந்த விஷயத்தை பேசி உங்களை சலிப்படைய வைக்க நான் விரும்பல. வேணும்னா அந்த அறிக்கையோட இணைப்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அந்த இணையதளத்துக்கு போயிட்டு கட்டுரையை முழுசா படிச்சு பாருங்க. பெரியாரோட பண்ணையார் சார்பு தனம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிய வரும். இல்ல நான் அத புத்தகமா தான் படிக்க விரும்புறேன் அப்படின்னா தமிழ் தேசிய பேராசான் ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதி வெளியிட்ட வெண்மணி தீ வெளிச்சத்தில் காங்கிரஸ் திராவிட கம்யூனிச அரசியல் அப்படிங்கிற இந்த சின்ன புத்தகத்தை வாங்கி படியுங்க. இதுல பெரியாரோட அந்த நீண்ட நெடிய கண்டன அறிக்கை கடைசியில இடம் பெற்று இருக்கு. அதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு பெரியார் எப்படிப்பட்ட மிகப்பெரிய புரட்சியாளர் அப்படிங்கறத நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, கீழ வெண்மணி தொடர்பாக பெரியாரின் நிலைப்பாடுதான் கோணல் மாணலா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணாவின் நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போனா அது ரொம்ப அலங்கோலமா இருந்திருக்கு. ஆமாங்க, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் இந்த சம்பவம் நடந்த போது உடல்நிலை சரியில்லாம தான் இருந்துச்சு. அமெரிக்காவில் சிகிச்சை முடிச்சிட்டு இங்க வந்து ஓய்வுல இருந்த அவர்கிட்ட சம்பவம் நடந்த மறுநாள் தான் இது தொடர்பான செய்திகள் தெரிவிக்கப்பட்டுச்சு. உடனடியாக பத்திரிகையாளர்களை வரவழைத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட அந்த அறிவிப்பு மறுநாள் திராவிடர் கழக நாளேடான விடுதலையில் வெளியானது. அதனுடைய தலைப்பு கீவளூர் சம்பவம் பற்றி அதிர்ச்சி அடைந்தேன், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், மக்களுக்கு முதல்வர் அறிவிப்பு. இந்த அறிவிப்பு எப்ப வெளியாச்சு? 27/12/1968 விடுதலையில். அது மட்டும் இல்லாம இந்த அறிவிப்பை வெளியிட்டுட்டு பல வீர வசனங்களையும் முதல்வர்
அண்ணாதுரை அவர்கள் பேசினார். அது என்ன வீர வசனங்கள் அப்படின்னா, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அடக்கியே தீர்வது என்று அரசாங்கம் உறுதி எடுத்துள்ளது அப்படின்னு சொன்னாரு. அன்றைக்கு வெளியான அதே நாளேட்டோட 2வது பக்கத்துல தான் கோபாலகிருஷ்ணர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி, சட்டத்துறை அமைச்சராக இருந்த ஐயா மாதவன், இவங்க 2 பேரையும் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் நேரடியாக கீழத்தஞ்சை மாவட்டத்திற்கே அனுப்பி வைத்தார். இப்ப இந்த இடத்துல நாம சில முக்கியமான மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்ப சம்பவம் நடந்தது 25/12/1968. ரைட். அண்ணாவிற்கு இந்த சம்பவம் எப்போது தெரிவிக்கப்பட்டது? மறுநாள் 26ஆம் தேதி. அவரோட அறிவிப்பு எப்ப வெளியாச்சு? 27ஆம் தேதி. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் கீழத்தஞ்சை மாவட்டத்துல நடக்க போகுது, கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படிங்கிறவர் தான் அதை செய்ய போறாரு அப்படின்னு அண்ணாவிற்கு தெரியவே தெரியாதா? தெரியும், நல்லா தெரியும். எப்படின்னு கேக்குறீங்களா? அன்றைக்கு கீழத்தஞ்சை மாவட்டத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளராக இருந்த தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு சரியாக 20 நாட்களுக்கு முன்பாகவே 5/12/1968 அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி கீழ வெண்மணியில இப்படி ஒரு கலவரம் செய்ய போறதா திட்டம் போடுறாங்க, கீழ வெண்மணியவே கொளுத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க, தயவு செஞ்சு அதை தடுத்து நிறுத்த ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மிக விரிவான ஒரு கடிதத்தை எழுதி முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்தார் தோழர் மீனாட்சி சுந்தரம். அந்த கடிதத்துல இருந்து ஒரு சில பகுதிகளை மட்டும் உங்களுக்காக நான் படிச்சு காட்டுறேன், கொஞ்சம் தெளிவா காது கொடுத்து கேளுங்க. 4/12/1968 மாலை 6 மணிக்கு வடுகச்சேரி கிராமத்தில் இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு, நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவர். பேரு தெளிவா கேட்டுச்சா? இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு, நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவர். பௌர்ணமி கூட்டம் நடைபெற்றது. அவரோட தலைமையில பௌர்ணமி கூட்டம் நடந்துச்சாம். அது நடந்து முடிஞ்ச உடனேயே இரவு 10:30க்கு 29 பேர்களுடன் பயங்கர ஆயுதங்களுடன் சேரிக்குள் புகுந்து வீடுகளில் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் கொள்ளையடித்தனர். சுமார் 11 ஆடுகளும் 50 கோழிகளும் செம்பு பாத்திரங்கள், பவுன் நகைகள், பணம், நெல் அனைத்தையும் எடுத்துக் கொண்டதுடன் வீரப்பன் மகன் ரத்தினம் மண்டை உடைக்கப்பட்டு படுகாயத்துடன் தூக்கி சென்று விட்டார்கள். அன்னாருக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை. இப்ப இது கீழ வெண்மணி சம்பவம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே கோபாலகிருஷ்ண நாயுடு வடுகச்சேரி அப்படிங்கிற கிராமத்துல செஞ்ச கலவரம். சரியா? இப்ப அடுத்த பகுதியும் படிக்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், கொஞ்சம் கவனமா கேளுங்க. கீழ வெண்மணி தெருவில் உள்ள அரிஜனங்கள் அனைவரும் 2 தினங்களுக்குள் காங்கிரஸ் கட்சியில் சேராவிட்டால் வீடுகள் அனைத்தும், தெளிவா கேக்குதா, வீடுகள் அனைத்தும் தீயிட்டு அழிக்க போவதாக மிரட்டி பயமுறுத்தி வருகின்றனர். இது எல்லாமே 5/12/1968 கீழ வெண்மணி சம்பவம் நடக்கிறதுக்கு 20 நாட்களுக்கு முன்னாடியே கடிதமாக எழுதப்பட்டு முதலமைச்சர் அண்ணாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. சரி, ஓகே, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் அந்த கடிதத்தை பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னாலும் இந்த கடிதத்தை மிக விரிவாக பதிப்பித்து 15/12/1968 வெளியான தீக்கதிரிலும் அன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டது. இதையும் பார்க்கலையா? சம்பவம் நடக்கிறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட கடிதத்தையும் பார்க்கல, சம்பவம் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தீக்கதிரில வெளியான அறிவிப்பையும் பார்க்கல. எதையும் பார்க்காம அமைதியா இருந்துட்டு கோபாலகிருஷ்ண நாயுடு சொன்ன மாதிரியே கீழ வெண்மணியை கொளுத்துறத வேடிக்கை பார்த்திருக்கு அன்றைய திமுக அரசும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய உண்மையை இவ்வளவு ஆண்டுகளாக மறைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க, இவங்க தான் விவசாயிகள் மீதும் ஏழை எளிய மக்கள் மீதும் அன்பும் பாசமும் கொண்டவர்களா? என்னென்ன பசப்பு வார்த்தைகள் சொல்லி என்னுடைய மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கீழத்தஞ்சை மாவட்டத்துல பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் காவல்துறையையும் நீதித்துறையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உழைக்கும் மக்களுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் அட்டூழியங்கள் செய்யும் போது பாய மூடிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கு இந்த திமுக அரசு. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும்? அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதை மீறி செயல்பட்டு இருக்கு காவல்துறை. அது தொடர்பா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை அவர்கள். சரி, ஏதோ ஒரு கடிதம் தானே, பல அலுவல் வேலைகள்ல அதை பார்க்காம கூட மிஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இதுக்கும் இந்த திராவிட கொத்தடிமைகள் மிக கேவலமா முட்டு கொடுத்தாலும் கொடுப்பானுங்க. ஆனா இது ஒரு கடிதம் மட்டும் எழுதப்படவில்லை. குறைஞ்சது 100 கடிதங்கள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கும் அந்த காலகட்டத்தில். நான் வேணும்னா இன்னும் ஒரு சில கடிதங்கள், கோரிக்கை மனுக்களை பத்தின தகவல்களை மட்டும் சொல்றேன்.
இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா 1.5 மாதங்களுக்கு முன்னாடி 17/11/1968 தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் சங்கம், தஞ்சை மாவட்ட விவசாய தொழிலாளர்கள் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க 3 பேரும் சேர்ந்து முதல்வரான அண்ணாதுரை அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனுவை முன்வைத்தார்கள். எது தொடர்பான கோரிக்கை மனு தெரியுமா? அது தஞ்சை நிலப்பிரபுக்கள் திட்டமிட்டு நடத்தும் சதி வேலைகள் குறித்தும், விவசாய தொழிலாளர்கள் மீது போலீஸ் மற்றும் மிராசுதார்கள் நடத்தும் பயங்கர தாக்குதல் பற்றியும் விரிவாக விளக்கி ஒரு மனு கொடுக்கப்பட்டது. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் முதலமைச்சரான அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினாரு. அந்த கடிதத்துல அவர் என்ன தெரியுமா சொல்லி இருந்தாரு? தஞ்சையில் காவல் அதிகாரிகள் ஒத்துழைப்போடு பண்ணையார்கள் செய்யும் அட்டூழியங்கள் பற்றி நீதி விசாரணை வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இது எப்ப? சம்பவம் நடக்கிறதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக மூத்த முக்கியமான தலைவரான பி ராமமூர்த்தியே முதலமைச்சரான அறிஞர் அண்ணாவிற்கு முன்வைத்த கோரிக்கை. சரி, இத்தோட நிறுத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரான தனுஷ்கோடியும் ஒரு கடிதத்தை எழுதினாரு. அந்த கடிதத்தின் தலைப்பு, பண்ணையார்களின் ஏவலுக்கு கட்டுப்பட்டு ஆதமங்கலம் கிராமத்திற்குள் புகுந்து அட்டூழியம் செய்த காவல் அதிகாரிகள் மீது விசாரணை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான தனுஷ்கோடி அவர்கள் கடிதம் எழுதி இருக்கிறார். இப்ப நான் சொல்ற இந்த 3 கடிதங்களும் கோரிக்கை மனுக்களும் முன்வைக்கப்பட்டது சம்பவம் நடக்கிறதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. ஆக தொடர்ந்து பல மாதங்களாக பண்ணையார்களாலும் காவல்துறை அதிகாரிகளாலும் பண்ணையார்களின் குண்டர்களாலும் விவசாய மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு பல முறை கோரிக்கை மனுக்களையும் கடிதங்களையும் எழுதி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆஞ்சி ஓஞ்சி போயிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் உருப்படியா ஒரு நடவடிக்கை கூட அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுகவும் சரி, முதலமைச்சராக இருந்த அண்ணாவும் சரி எடுக்கவே இல்லை. அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த பண்ணையார் ஆதரவு மனநிலை. திரும்ப சொல்றேன், இவங்க தான் பசப்பு வார்த்தைகளை பேசி என்னுடைய மக்களை ஏமாற்றி, நாங்கள் ஏழை பங்காளன் விவசாய தோழர்கள் அப்படி என்னெல்லாம் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள். அவங்களோட ஆட்சியில தான் இத்தனை உயிர் போயிருக்கு. 44 உயிர் மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடி நடந்த கலவரத்தில் போன அத்தனை உயிர்களுக்கும் திமுக தான் பொறுப்பு. கீழ வெண்மணியை விட பயங்கரமான ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லட்டா? அது என்னப்பா அதை விட பயங்கரமான சம்பவம் அப்படின்னு கேக்குறீங்களா? அன்றைக்கு பெரியார் தலைமையில் இயங்கிய திராவிடர் கழகம் தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரம் செய்தது. என்ன கேட்டா, கீழ வெண்மணிக்கு முன்னோடியான கலவரம் அப்படின்னா அது இந்த திராவிடர் கழகம் செஞ்ச வைப்பூர் கலவரம் தான் அப்படின்னு சொல்லுவேன். என்னப்பா சொல்ற? அப்படி ஒரு கலவரம் நடந்துச்சா? நம்பவே முடியலையே அப்படின்றீங்களா? நம்பித்தான் ஆகணும். அதான் உண்மை. தமிழக வரலாற்றில் இருந்தே முற்றும் முழுதாக மறைக்கப்பட்ட ஒரு கலவர சம்பவத்தை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது தொடர்பான செய்தியும் 24/11/1968 வெளியான தீக்கதிர் வார இதழில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் வெளியான தீக்கதிர் இதழிலும் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுல இருந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் சுருக்கமா உங்ககிட்ட படிச்சு காட்டுறேன், தெளிவா கேளுங்க. வைப்பூரில் திராவிடர் கழகத்தில் இருந்து அவர்களின் கொள்கை பிடிக்காமல் எங்களிடம் வந்தார்கள் என்பதற்காக திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த 400 பேர்கள், அடே அப்பா 400 குண்டர்கள், 400 பேர்கள் திரண்டு வந்து தாக்கி 7.25 பக்கிரிசாமியின் கை விரல்களை வெட்டி விட்டார்கள். அட பாவிகளா! 6 வீட்டை தீ வைத்து எரித்தார்கள். பாத்தீங்களா? எரியும் தீயில் முத்துச்சாமி என்ற தொழிலாளியை தூக்கி எறிந்தார்கள். இப்ப கீழ வெண்மணி சம்பவத்துல ஒரு சோகமான விஷயத்தை பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க. எரிஞ்சுகிட்டு இருந்த வீட்டுக்குள்ள இருந்து தாம் பிள்ளையாவது பொழைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய தூக்கி வெளியில வீசுவாங்க. எரியப்பட்ட அந்த குழந்தைய வெட்டி மறுபடியும் எரியிற நெருப்பிலேயே தூக்கி போடுவான் அந்த படுபாதகனான கோபாலகிருஷ்ண நாயுடு. அதே மாதிரி ஒரு வேலைய இந்த கீழ வெண்மணி சம்பவம் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே செஞ்சு காட்டினது யாரு? திராவிடர் கழகத்தை சேர்ந்த குண்டர்கள். பாருங்க, அதை எவ்வளவு தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. 6 வீட்டை தீ வைத்து எரித்தார்கள். எரியும் தீயில் முத்துசாமி என்ற தொழிலாளியை தூக்கி எறிந்தார்கள் மற்றும் 30 பேர்களை கைகளிலும் கால்களிலும் உடம்பிலும் பல்வேறு இடங்களிலும் வெட்டி சாய்த்து விட்டு சென்றார்கள். பெரிய ரவுடியா இருப்பானுங்க போல. இந்த தாக்குதல் வருவதற்கு முன்பு, நல்லா கேளுங்க, இந்த தாக்குதல் வருவதற்கு முன்பு நாகை போலீஸ் டெபுட்டி சூப்பர்டென்ட் இந்த மாதிரி தாக்குதல் வரும் அபாய நிலை இருக்கிறது என தொலைபேசி மூலம் தெரிவித்தும் அவர் நடவடிக்கை எடுக்காது அலட்சியமாக இருந்தார். இதுவரை அந்த வழக்கின் நிலைமை என்ன? அப்ப கீழ வெண்மணி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. வைப்பூர்ல திராவிடர் கழகத்தை சேர்ந்த குண்டர்கள் இப்படி எல்லாம் ஊருக்குள்ள புகுந்து கலவரம் செய்ய போறாங்க அப்படின்னும் முன்கூட்டியே தெரிவிச்சுட்டாங்க.
எந்த ஒரு அறிவிப்புக்கும் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவும் முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரையும் எடுக்கவே இல்லை. பல விவசாய உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு. இறுதியா ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு என்றே தனி இயக்கம் கண்ட ஒரே சமுதாய இயக்கம் நாங்கள் தான் அப்படின்னு பெருமை பீற்றிக் கொள்ளும் திராவிடர் கழகம் கீழ வெண்மணியில் 44 உயிர்கள் தீயில் கருகி மாண்ட அடுத்த 4வது நாளில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் சொல்ல தயாரா? நான் சொல்லட்டா? அவங்களோட செய்தித்தாள்ல என்ன செய்தி வெளியாச்சு? அந்த செய்தித்தாளோட முதல் பக்கத்திலேயே அமெரிக்கா அனுப்பிய அப்போலோ விண்கலம் சந்திரனின் சுற்றுவட்ட பாதையை வெற்றிகரமாக சுற்றி முடித்து பூமியை வந்தடைந்தது அப்படிங்கிற செய்தியை போட்ட எழுத்துல போட்டு வெளியிட்டாங்க. ஏண்டா டேய், 44 உயிர்கள் செத்து போயிருக்கு. அதோட சோகம் மறையில அடுத்த 4வது நாள் சந்திர மண்டலத்துக்கு அப்போலோ ராக்கெட்டை விட்டு அமெரிக்கா காரன் அப்படிங்கிற செய்தியை வெளியிடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சரி விடு. திரும்ப திரும்ப வெக்கமா இல்லையான்னு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சுடா. இதை கேட்டா எனக்கு வெக்கம் இல்லாம போயிரும் போல. சரி, திராவிட கழகத்தோட லட்சணம் தான் இப்படி இருக்கு. முதலமைச்சராவது ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, சோகத்துல இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் பண்ண வேலை அதுக்கு மேல. ஐயோ, இந்த சோகத்தை சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு எல்லாம் பத்திரிகையாளர்களை சந்தித்து அறிவிப்பை வெளியிட்ட அண்ணாதுரை அவர்கள் 28ஆம் தேதி என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு? ஒன்றிய அமைச்சர் கரண் சிங் அவர் அன்றைக்கு விமானத்துறை அமைச்சரா இருந்தாரு. என்னுடைய நினைவு சரியா இருந்தா அவர் தான் விமான போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் சென்னைக்கு வந்தாரு. அவர் கூட குடும்பத்தோட சேர்ந்து சிற்றுண்டி உபச்சாரத்தில் இருந்தார். இந்த செய்தியும் அதே விடுதலையில தான் வெளியாயிருக்கு. ஆடா நாசமா போனவனுங்களா, உங்களை நம்பி ஓட்டு போட்டு எங்க மக்கள் இப்படி செத்து போயிட்டாங்களேடா. இத்தனை நாளா யோக்கிய வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கீங்களே, உங்களை எல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது? இப்ப முதல்ல ஒரு கேள்வி வந்துச்சு தெரியுமா? ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்துல பெரியாரையும் அண்ணாவையும் இழுத்து வச்சு பேசுறீங்க? காமராஜர் என்ன பேசினாரு, மாப்போசி என்ன பேசினாரு, கியாப்பே என்ன பேசினாரு, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பானுங்க தெரியுமா திராவிடர் கழகத்துல இருந்து. நாங்க தயாரா இருக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் இந்த கீழ வெண்மணி சம்பவம் தொடர்பாக காமராஜர் எப்படியெல்லாம் பேசினார், மாப்போசி எப்படியெல்லாம் பேசினார், கியாப்பே விஸ்வநாதம் எப்படியெல்லாம் பேசினார், அவர்களுடைய கருத்தில் எந்த அளவிற்கு தவறு இருக்கிறது அப்படிங்கறத எவ்வளவு கடுமையாக வேண்டுமானாலும் விமர்சிக்க நாங்கள் தயார். அதுல எல்லாம் நாங்க பின்வாங்கவே இல்லை. ஆனா திரும்ப திரும்ப புனித பிம்பம் மாதிரி பெரியார் அண்ணா அப்படின்னு கட்டி அமைக்கிறீங்க தெரியுமா? அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப அண்ணாவையும் பெரியாரையும் இழுத்து வச்சு பேச வேண்டிய அவசியமும் கட்டாயமும் ஏற்படுது. இப்ப புரியுதா ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்துல அவங்கள வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு? ஓகே, இறுதியாக தங்களுடைய உரிமைக்காக போராடி உயிர் நீத்த 44 விவசாயிகளுக்கு ஒரு தமிழ் தேசியவாதியாக உறவுகள் உங்கள் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.